மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராப்ளம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் dy by dx equal to e power x minus y plus x square e power minus y is dash. அதாவது இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் இந்த நாளில் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட நேச்சர் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அதோட சொல்யூஷன் உட்பட அந்த சொல்யூஷன் எதுக்கெல்லாம் பயன்படுது, முதல்ல இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எங்கெல்லாம் காணப்படுது, சில பிஜிலாம் இப்போ சில ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூட்டில் படிச்சிங்கன்னா அதெல்லாம் நல்லா படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷனை பார்த்த உடனே அடிக்கணும். இப்போ போட்டு காட்டுறேன். இப்போ என்ன செய்யணும், கொடுத்துருக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இதுதான், கிவன் பிடிஇ. ஓகே, சரி. இப்போ என்ன செய்யணும், இந்த dy by dx அப்படியே இருக்கட்டும். இப்போது இதை நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். e power x இன்ட்டு e power minus y இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் இல்லையா, ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் e power minus y இதை மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். இந்த டேர்ம் அப்படியே இருக்குது. சரி, இப்போது இந்த dy by dx அப்படியே இருக்கட்டும். ஈக்குவல் டு இந்த ரெண்டு டேர்ம்லையுமே பார்த்தீங்கன்னா e power minus y காமனாக நம்ம வெளியே எடுக்கலாம். ஸோ e power x ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் உள்ளே இருக்கும், வெளியே எடுத்த டேர்ம் e power minus y, ரைட். இப்போது இந்த dx எடுத்து இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணிடலாம். இந்த e power minus y இங்கே டினாமினேட்டர் கொண்டு வந்துடலாம். வேரியபிள் செப்பரேட் பண்ணுறேன். ஸோ dy by e power minus y ஈக்குவல் டு e power x ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு dx, ரைட். இப்போ இந்த e power minus y இருக்கு இல்லையா, இது இப்படி நியூமரேட்டருக்கு இங்கே கொண்டு போனால் என்ன ஆகும், e power ப்ளஸ் y ஆகிடும் இன்ட்டு dy. ஜஸ்ட் இங்கே டினாமினேட்டருக்கு வந்தது பேர் இங்கே வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இங்கே வந்தால் டிவிஷனுக்கு வந்துடும். ஜஸ்ட் அவங்க நியூமரேட்டர் கொண்டு போகும்போது e power y ஆகிடுது இன்ட்டு dy ஈக்குவல் டு இந்த dx எடுத்து உள்ளே இங்கே ரெண்டு டேர்முக்குமே கொடுத்துடலாம். அப்போ e power x dx ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் dx, ரைட். இப்போ இன்டகிரேட் பண்ணுறோம். ஆன் integrating we get, இப்போ இன்டகிரேட் பண்ணும்போது என்ன ஆகும், e power y இன்டகிரேட் பண்ணால் e power y தான், e power x இன்டகிரேட் பண்ணால் e power x தான், ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் கியூப் பை 3 ப்ளஸ் சி, ரைட். அப்போது நமக்கு என்ன ஃபைனலாக கிடச்சிருக்குன்னா இது கிடச்சிருக்கு. எதுவும் இனிஷியல் கண்டிஷன்ஸ் கொடுக்கல கொஷினில். ஸோ இந்த கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷனில் இந்த சொல்யூஷன் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். ஆப்ஷன் ஏ, ரைட், கரெக்ட் ஷூட் ஆகுது. அவ்வளோதான். இதுமாரி ஒரு சில டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்லாம் கொடுத்துட்டாங்கன்னா பட்டுன்னு ஆன்சர் சொல்லணும். இப்போ இது பாருங்கள், இதெல்லாம் கேட்குறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அதனால தான் மொத்தமாக கொடுத்து விட்டுடலாம், எதையும் பெண்டிங் வச்சுட்ருக்கூடாதுன்னு கொடுத்துட்ருக்கேன். இப்போ சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இஸ் என்னன்னு கேட்குறாங்க. இதை கொடுத்துட்டு அதோட சொல்யூஷன் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நான் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். e power 3 e power x tan y dx plus 1 minus e power x secant square y dy equal to 0, ரைட். இப்போது இந்த செகண்ட் டேர்ம் இருக்கு இல்லையா, அதை ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு போகிறேன். 3 e power x tan y dx ஈக்குவல் டு இந்த டேர்ம் அந்த பக்கம் போனால் மைனஸ் ஆகிடும். ஸோ 1 மைனஸ் e power x secant square y இன்ட்டு dy இப்படி ஆகிடும். இப்போ நான் வேரியபிள் செப்பரேட் பண்ணுறேன். இப்போ 1 மைனஸ் e power x இருக்கு இல்லையா, இதை இங்கே இன்ட்டில் இருக்குது, இந்த மொத்த டேர்மே அப்படியே டினாமினேட்டருக்கு இங்கே கொண்டு வந்துடுறேன். இங்கே tan y இருக்கு இல்லையா, இதை ரைட் சைடில் இந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். அப்போ என்ன ஆகும், 3 e power x dx இங்கேயே இருக்கும். இப்போ இங்கே டினாமினேட்டருக்கு வர்றது எதுன்னா இந்த 1 மைனஸ் e power x வரும். இங்கே என்ன இருக்கும், மைனஸ் ஆல்ரெடி இருக்குது, சீக்கண்ட் ஸ்கொயர் y ஆல்ரெடி இங்கேயே இருக்குது, dy இருக்குது. இங்கே இந்த சைடு எது வரும்னா இந்த tan y டினாமினேட்டருக்கு வந்துடும், ரைட். வேரியபிள் செப்பரேட் பண்ணுறேன். இந்த டேர்ம் இங்கே டினாமினேட்டருக்கு போயிடும், இந்த tan y இந்த ரைட் சைடில் டினாமினேட்டருக்கு வந்துடும். இவ்வளோ தான். ஓகே,
இப்போ மீண்டும் வேணும்னா இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாம் நீங்கள் இந்த டேர்ம் மொத்தத்தையும். அப்படி இது மொத்தத்தையும் இங்கே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ப்ளஸ் ஆகிடும் இல்லையா? அப்போ என்ன ஆகுதுன்னா 3e power x by 1 minus e power x plus secant square y by tan y into dy equal to இது மொத்தமாக இங்கே வந்துருச்சுன்னா இங்கே 0 ஆகிடும். ரைட், இவ்வளோதான் விஷயம். இப்போது tan yயோட டெரிவேட்டிவ் நியூமரேட்டரில் சீக்கன்ட் ஸ்கொயர் ஒய் கரெக்டாக வருது. அப்போ இன்டகிரேட் பண்ணும்போது மொத்த இன்டகிரேஷன் இதுக்கு லாக் டினாமினேட்டர் இல்லையா? அதாவது இங்கே எழுதுறேன் பாருங்கள், இன்டகிரல் f dash of x by f of x into dx is equal to log f of x plus log c or c, இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் c. இப்போது ஒரு ஃபங்க்ஷனுடைய டெரிவேட்டிவ் நியூமரேட்டரில் இருக்குது அப்படின்னா இந்த மொத்தமாக இந்த ஹோல் இன்டகிரேஷன் வேல்யூ என்னென்னா லாக் டினாமினேட்டரில் இருக்கிற அந்த ஃபங்க்ஷன் அப்படி டைரெக்டாக போட்டுக்கலாம். அப்போ அதுபடி பார்க்கும்போது இங்கே பிரச்சனை இல்லை, அது ஓகே. பட் இங்கே வந்து அது மாதிரி வரலை. 1 மைனஸ் இ பவர் எக்ஸை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு dx இருக்கு பாருங்கள், இந்த dx நம்ம போட்டுகிட்டே வந்துடணும். இங்கே dy இருக்குது, நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம், dyயோட வந்துடுச்சு. இப்போது இங்கே டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் டினாமினேட்டர் அப்படின்னா 1 வந்து 0 ஆகிடுது, மைனஸ் அப்படியே இருக்குது. இ பவர் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸ் தான். அப்போது இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் இ பவர் எக்ஸ் வருது. ஆனால் நியூமரேட்டரில் நம்மகிட்ட இருக்கிறது இ பவர் எக்ஸ் தான். அதனால் ஒரு மைனஸ் நம்ம இங்கே சேர்க்க வேண்டி இருக்குது. அதுக்காக வெளியே ஒரு மைனஸ் கொடுத்துக்கணும். அப்போ நம்ம இப்போ இன்டகிரேட் பண்ண போகிறோம். இன்டகிரேட் பண்ணலாமா? இங்கே ஒரு இன்டகிரல், இங்கே ஒரு இன்டகிரல், இங்கே ஒரு மைனஸ் நான் வெளியே போட்டுக்கிறேன், உள்ளே ஒரு மைனஸ் போட்டுக்கிறேன். இந்த 3 வெளியே எடுத்துடலாம். இங்கே வந்து இன்டகிரேட் பண்ணும்போது இந்த வெறும் 3 மட்டும் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடும் வெளியே. ஸோ -3 வெளியே வந்துடுது. அப்போ ஃபைனலாக உள்ளே என்ன இருக்குன்னா இன்டகிரல் மைனஸ் இ பவர் எக்ஸ் 1 மைனஸ் இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் இன்டகிரல் சீக்கன்ட் ஸ்கொயர் எக்ஸ் சீக்கன்ட் ஸ்கொயர் ஒய் பை tan y இன்ட்டு dy ஈக்குவல் டு 0. இதெல்லாம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒயில் இருக்குது, வேரியபிள் ஒய், இது வேரியபிள் எக்ஸ். இப்போது இங்கே கீழே இருக்கிற இந்த ஃபங்க்ஷனுடைய டெரிவேட்டிவ் நியூமரேட்டரில் கரெக்டாக வந்துடுச்சு. அதனால் நான் இதை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணலை. இங்கே வந்து ஒரு மைனஸ் மட்டும் குறைஞ்சதுக்காக உள்ளே ஒரு மைனஸ் சேர்த்துண்டு வெளியே ஒரு மைனஸ் அதுக்கு பதிலாக போட்டுட்டேன். ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிட போகுது, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. சரி, இப்போது கீழே இருக்கிற இந்த ஃபங்க்ஷனுடைய டெரிவேட்டிவ் நியூமரேட்டர் கண்டிப்பாக வரும் இல்லையா? அப்போது மொத்த இன்டகிரேஷன் இதுக்கு என்ன வரும்? லாக் போட்டு டினாமினேட்டரில் இருக்கிறது இல்லையா? அப்போ என்ன ஆகுதுன்னா மைனஸ், இது இன்டகிரேஷன் எழுதுனேன், -3 லாக் டினாமினேட்டரில் இருக்கிற ஃபங்க்ஷன் 1 மைனஸ் இ பவர் எக்ஸ், ரைட்? ப்ளஸ் இங்கே என்ன ஆகும்னா அதே லாக் போட்டு டினாமினேட்டரில் இருக்கிற tan y, ரைட்? ஈக்குவல் டு இங்கே 0க்கு ஒரு இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் சேர்க்கணும், நம்ம லாக் c போட்டுரும், ரைட்? அவ்வளோதான். இப்போ என்னென்னா இந்த டேர்ம் இருக்கு பாருங்கள், இதை ரைட் சைடில் எடுத்துகிட்டு போயிடுறேன் இங்கே. அப்போ மிச்சம் இருக்கிற இங்கே லாக் tan y, இந்த டேர்ம் இங்கேயே இருக்கட்டும். இங்கே லாக் c ஆல்ரெடி இருக்குது, இது இங்கே போச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும் இல்லையா? மைனஸாக இருக்கிற டேர்ம் ரைட் சைடு இங்கே எடுத்துகிட்டு வரேன். ஸோ +3 லாக் 1 மைனஸ் இ பவர் எக்ஸ் இப்படி ஆகிடும், ப்ளஸ் லாக் c, ரைட்? இப்போது இங்கே லாகோடைய பவர் ரூல் யூஸ் பண்ணி 3 இங்கே கொண்டு போயிடலாம் பவருக்கு. ஸோ லாக் tan y ஈக்குவல் டு லாக் 1 மைனஸ் இ பவர் எக்ஸ் ஹோல் கியூப் ப்ளஸ் லாக் c, ரைட்? இப்போ லாக் a ப்ளஸ் லாக் b மாதிரி இருக்கா? நம்ம என்ன செய்யலாம்? லாக் tan y ஈக்குவல் டு லாக் 1 minus e power x whole cube into c, right? இப்போ log a plus log b வந்து log ab, right? a into b. இப்போ இங்கேயும் log இருக்குது, இங்கேயும் log இருக்குது, ரெண்டு பக்கமும் நம்ம எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் எடுத்தோம்னா அப்போ tan y equal to
இந்த லாக் கட் ஆகிடும். எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன்லாம் கம்போசிட் பண்ணும்போது நமக்கு இங்கே லாக் கட் ஆகிடும். அப்போ மிச்சம் இருக்கிற இந்த டேர்ம் அப்படி இருக்கும், 1 மைனஸ் இ பவர் எக்ஸ் ஹோல் கியூப் இன்ட்டு சி, ரைட். ஸோ இப்படி வந்து நிற்குது. நம்ம இதை டினாமினேட்டருக்கு இங்கே கொண்டு வந்துடும் தேவைன்னா. அப்போ tan y divided by 1 minus e power x whole cube equal to c. இப்படி வந்து நிற்குது. ஃபைனலாக சிம்பிளிஃபை பண்ணிட்டு வந்தோம்னா ஒன்றும் இல்லை, இங்கே வந்து வேரியபிள் செப்பரேட் பண்ணிடுறோம். இந்த டேர்ம் மீண்டும் நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுறேன், அதனால் ப்ளஸ் ஆகிடுது. இங்கே ஒரு மைனஸ் சேர்க்குறேன், வெளியே ஒரு மைனஸ் உள்ள ஒரு மைனஸ் சேர்த்துக்கிறேன், இந்த 3 வெளியே எடுத்துடுறேன். அப்படியே டினாமினேட்டரோடைய டெரிவேட்டிவ் நியூமரேட்டர்ன்றதுனால மொத்த இன்டகிரேஷன் வந்து இதுக்கு லாக் போட்டு டினாமினேட்டர், அவ்வளோதான். அந்த ரூலை அப்ளை பண்ணிடுறேன், முடிஞ்சிருச்சு. இப்போது இங்கே சிம்பிளிஃபிகேஷனில் மட்டும் இந்த மைனஸ் டேர்ம் இருக்கு இல்லையா, அதை மட்டும் ரைட் சைடு கொண்டு வந்துடுறேன். இந்த 3 நியூமரேட்டர் கொண்டு போயிடுறேன். ரெண்டுத்தையும் வந்து லாக் ஏ ப்ளஸ் லாக் பி வடிவத்துக்கு வர வச்சு இந்த மாதிரி எழுதிட்டு ஜஸ்ட் இந்த ரெண்டு பக்கமும் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனால் கம்போசிட் பண்ணும்போது லாகை நான் கட் பண்ணுறேன். கட் ஆகும்போது நமக்கு மிச்சம் tan y ஈக்குவல் டு 1 மைனஸ் இ பவர் எக்ஸ் ஹோல் கியூப் இன்ட்டு சி இருக்குது. ஸோ சி மட்டும் நான் அந்த பக்கம் விட்டுட்டு இந்த 1 மைனஸ் இ பவர் எக்ஸ் ஹோல் கியூபை இங்கே டினாமினேட்டர் கொண்டு வந்துடுறேன். இந்த மாதிரி வந்து நிற்குது ஃபைனலாக. அப்போது இந்த 4 ஆப்ஷனில் எது அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ரைட். இவ்வளோதான். அடுத்தது பாருங்கள், ரொம்ப முக்கியமானது. இதுவும் பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமில் கேட்கக்கூடியது தான். பாருங்கள், tan y secant ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் tan x secant ஸ்கொயர் y dy ஈக்குவல் டு 0. இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய சொல்யூஷன் இதை சால்வ் பண்ண சொல்கிறாங்க. இந்த கீழே வர 4 எது அப்படின்றது தான் இப்போ கேள்வி. சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் கொடுத்துருக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். tan y secant ஸ்கொயர் எக்ஸ் dx plus tan x secant ஸ்கொயர் y dy equal to 0. இந்த செகண்ட் டேர்ம் மட்டும் ரைட் சைடு கொண்டு போகிறேன். அப்போ இந்த ப்ளஸ்ஸாக இருக்கிற டேர்ம் மைனஸ் ஆகிடும் அந்த பக்கம். அப்போ என்ன ஆகிடுதுன்னா tan y secant ஸ்கொயர் x into dx equal to minus tan x secant ஸ்கொயர் y into dy இப்படி ஆகிடும். இப்போது secant ஸ்கொயர் எக்ஸ் tan x இங்கே இருக்குது. இப்போ இந்த எக்ஸ் டேர்ம் இங்கே இருக்கட்டும், இங்கே இருக்கிற எக்ஸ் டேர்மு இங்கே டினாமினேட்டர் கொண்டு வந்துடலாம். அப்போது secant ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் பை tan x ஈக்குவல் டு இந்த மைனஸ் அப்படியே தான் இருக்குது. இங்கே secant ஸ்கொயர் y அப்படியே இருக்குது, இன்ட்டு dy இருக்குது பை, இப்போ tan y இங்கே டினாமினேட்டர் கொண்டு வந்துடுறேன். அவ்வளோதான், வேரியபிள் செப்பரேட் பண்ணிட்டேன். வேணும்னா இந்த மொத்த டேர்ம் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்து மீண்டும் ப்ளஸ்ஸாக எழுதிடலாம். அப்போ secant ஸ்கொயர் எக்ஸ் by tan x into dx plus secant square y by tan y into dy equal to 0 இப்படி ஆகிடும். இப்போ இன்டகிரேட் பண்ணிக்கலாம். இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணோம்னா சேம் ரூல். இங்கே tan x டிஃபரன்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டரில் secant ஸ்கொயர் எக்ஸ் வருது, இங்கேயும் tan y டிஃபரன்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டரில் secant ஸ்கொயர் y வருது. அப்போ மொத்த இன்டகிரேஷன் வந்து லாக் போட்டு டினாமினேட்டர், மொத்த இன்டகிரேஷன் இதுதான். ப்ளஸ் இங்கேயும் லாக் போட்டு இன்னும் ஒன்று இங்கே வேரியபிள் எக்ஸ், இங்கே வேரியபிள் ஒய், சேம் இன்டகிரேஷன் தான் இதுவும். ஸோ லாக் போட்டு tan y ஈக்குவல் டு லாக்லேயே வந்ததுனால இங்கே இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் லாக் சி போட்டுக்கோங்க. இவ்வளோ தான். இப்போ லாக் ஏ ப்ளஸ் லாக் பி மாதிரி இருக்கா, அப்போது லாக் ஏபி எழுதிக்கலாம். அந்த ரூல் அப்ளை பண்ணுறேன். லாகோட லாக் ஏ ப்ளஸ் லாக் பி ஈக்குவல் டு லாக் ஏபி, அந்த ரூல் இங்கே அப்ளை பண்ணால் லாக் ஏ வந்து tan x, பி வந்து tan y. இப்போ log a plus log b log ab equal to log c, ரைட். அதே தான் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனெல்லாம் கம்போசிட் பண்ணும்போது லாக் கட் ஆகிடும். அப்போது tan x tan y equal to c இப்படி வந்து நிற்குது. இப்போது இங்கே இருக்கிற 4 ஆப்ஷனில் எதுன்னு பாருங்கள். tan x tan y equal to c, ஆப்ஷன் ஏ, ரைட். ரொம்ப எளிமையானது தான், நம்ம விட்டுட்டு வந்துடக்கூடாது, ரொம்ப கவனமாக அடிக்கணும். அடுத்தது பாருங்கள், ரொம்ப குட்டி குட்டி தான் கேட்பாங்க, நமக்கு தெரியாததாக இருக்கும், ரொம்ப யோசிக்க வச்சிடும், தப்பு தப்பாக போட்டு வந்துடும், தேவையில்லாத சப்ஸ்டியூஷன்ஸ்லாம் செய்வோம் வேரியபிள் செப்பரேட் பண்ண தெரியாமல். அது எப்படியோ போடுங்க, ஆனால் கரெக்டாக வந்துடணும். கரெக்டான ஒர்க்கிங் ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். dy by dx ஈக்குவல் டு
இ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் தான் கேட்குறாங்க. 4 எது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது இந்த டிஒய் பை டிஎக்ஸ் அப்படியே இருக்கட்டும். இந்த இ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை இ பவர் எக்ஸ் இன்ட்டு இ பவர் ஒய் பிரிச்சுக்கலாமா? இப்போது டிஎக்ஸ் எடுத்து இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணிடுறேன். இந்த இ பவர் ஒய் எடுத்து இங்கே டினாமினேட்டர் கொடுத்துட்றேன். அப்போது டிஒய் பை இ பவர் ஒய் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் இப்படி புரிஞ்சிடும். இந்த இ பவர் ஒய் நியூமரேட்டர் கொண்டு போனோம்னா இ பவர் மைனஸ் ஒய் ஆகிடும் இல்லையா? அப்போ இ பவர் மைனஸ் ஒய் டிஒய் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ் இப்படி வந்துடும். இப்போ இன்டகிரேட் பண்ணலாம். வேரியபிள் செப்பரேட் பண்ணிட்டோம், இன்டகிரேட் பண்ணலாம். இ பவர் மைனஸ் ஒய் இன்டகிரேட் பண்ணால் இ பவர் மைனஸ் ஒய் மைனஸ் இ பவர் மைனஸ் ஒய் வரும் இல்லையா? அப்போ இ பவர் எக்ஸ் வந்து இன்டகிரேட் பண்ணால் இ பவர் எக்ஸ் தான் ப்ளஸ் சி, ரைட்? அவ்வளோதான். இப்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த இ பவர் மைனஸ் ஒய் இருக்கு இல்லையா, மைனஸ் இ பவர் மைனஸ் ஒய் இது இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த சி இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாம், மைனஸ் சி ஆகிடும். அப்போ ஆல்ரெடி இ பவர் எக்ஸ் அங்கே இருக்குது, இந்த டேர்ம் வேறு அங்கே போகுது, ப்ளஸ் இ பவர் மைனஸ் ஒய் ஆகிடும் ஈக்குவல் டு இது மைனஸ் சி ஆகிடும். மைனஸ் சியும் அப்புறம் இன்னொரு சி அது இல்லையா? மைனஸ் சி ஸ்மால் சி மாதிரி போட்டுக்கோங்க, இது கேபிட்டல் சி மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ நமக்கு ஃபைனலாக என்ன கிடைக்குதுன்னா இ பவர் எக்ஸு ப்ளஸ் இ பவர் மைனஸ் ஒய், மைனஸ் சியும் ஒரு சி தான், அவ்வளோதான். அப்போ இ பவர் எக்ஸ் ப்ளஸ் இ பவர் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு சி. இ பவர் எக்ஸ் ப்ளஸ் இ பவர் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு சி. இங்கே எந்த ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் ஏ, ரைட்? நமக்கு சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அவ்வளோதான் விஷயம். இது எல்லாத்தையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்ச் வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம், ஜாயின் பண்ணுங்கள். இந்த நம்பர் கால் பண்ணிங்கன்னா டெஸ்ட் பேட்சில் நாங்கள் ஜாயின் பண்ணி விட்டுருவோம். இந்த மாதிரி ஃபுல் செட்டு ஸ்டடி மெட்டீரியல் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, வாங்கி படிங்க. பிடி ஓடி மொத்த ப்ராப்ளம் இந்த மாதிரி கொடுத்துருவேன், உங்களுக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓடி பிடிலாம் ஒன்று விடக்கூடாது, இதுதான் விஷயம். ஃபுல் செட்டு ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. 7358591547 இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஃபுல் செட்டையும் வாங்கி படிக்கலாம். 2 டெஸ்ட் பேட்சாவது எழுதுங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்ல கொஸ்டின்ஸ்லாம் ப்ராக்டிஸ் ஆகும். தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.